பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். தம்பி ராமச்சந்திரன் வாங்க ஜெபம் பண்ணுங்க. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவரே, கிருபை நிறைந்த தெய்வமே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு தந்த ஊழியத்திற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரையும் உமது ஊழியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தந்து எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தினபடியால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இதனால் இந்த ஸ்டடியிலும் உமது கரம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் இடைப்பட்டு எங்களை மாற்றும், உருமாற்றும், மறுரூபப்படுத்தும். ஒரு வல்ல நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தம்பி சாமிமானோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும். 859வது பாடல். 859வது பாடல். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆக உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட இந்த மாலை வேத பாடத்திற்கு வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். நல்ல ஆவியில் நிறைந்து பாடுங்க, சந்தோஷமாக பாடுங்க. இதெல்லாம் நம்ம பாடுறதே இல்லை. ஆக வீடுகளில் நல்ல சந்தோஷமாக பாடுங்க. கர்த்தர் மகிமைப்படட்டும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இங்கே மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், இன்ப இயேசு மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நல்ல சத்தமுயர்த்தி. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியால் காக்கப்பட்டு நம்மை இம்மற்றும் நடத்துகிறவர் இனிமேலும் நடத்துவார். கரை திரை அற்ற பரிசுத்தரோடு பொன் வீதியில் உலாவ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. எப்படி வன்சமோ? வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை திரை அற்ற பரிசுத்தரோடு. எப்படி எப்படி? கரை திரை அற்ற பரிசுத்தரோடு ஏழையா பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையா பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு, இன்ப இயேசு. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அழகா பாடலாமே. ஓ, இன்ப இயேசு ராஜாவை நான். வீடுகளில் நல்ல பாடுங்க.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாழ்ந்தால் போதும். மூன்றாவது சரணம் இப்படி சொல்லுது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் பொழுது நிறைவான ஜெயகோஷம் முழங்குமாம். அப்பொழுது நீங்கள் புல் அரித்து தேவ தூதர்களோடு சேர்ந்து அகமகிழ்ந்து பாடுவோமா. இப்பொழுதும் என்னோடு கூட அகமகிழ்ந்து கரங்களை தட்டி வீடுகளில் பாடுங்க. தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் போதும். ஓ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் அப்பாவின் ஓ முதுகை நான் முத்தம் செய்வேன். நல்ல ஒரு தியானம். அருமையான தாயார் வயலட் ஆரோன் அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க நினைக்கிறேன். அவங்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன், இது வேற ஆளு. அதை ரொம்ப கற்பனையோடு கூட எழுதியிருக்காங்க. அங்கே நான் போவேன், அவருடைய காயங்களை பார்ப்பேன், நான் காயங்களை முத்தமிடுவேன். அல்லேலூயா. மகனே மகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆசையோடு அந்த ஏக்கத்தோடு பாடுங்களேன். முட்கிடம் சுற்றப்பட்ட தலையை பார்ப்பேன், முட்கிடம் சுற்றி நானும் புகழ்ந்திடுவேன். எப்படி எப்படி? முட்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், நான் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், அவ்வையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நண்பர்களே, வீடுகளில் பாடுகிற மக்களே நல்லா பாடுங்க. உங்களுக்கு லிரிக்ஸ் வந்துட்டு இருக்குது, பார்த்து கூடவே என்னோடு சேர்ந்து பாடுங்க. வாழ்ந்தால் போதும். ஓ, என் பாக்கிய வீட்டை நினைக்கும் பொழுது அல்லேலூயா என்று பாடி குதிக்கணும் போல இருக்கு. வீடுகளில் குதித்து துள்ளி மகிழ்ந்து பாடுங்கள் கர்த்தரை மகிமை. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லு தம்பி, கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எப்படி எப்படி? என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு, இன்ப இயேசு, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நல்ல தாளம் போடுறேன், மெயின்டைன் பண்ண. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, நல்ல பாடுறீங்க.
ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ. ஏழையின் நாவல் இன்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலாய் எங்கிடுதே எனதுள்ளமே. ஆவலாய் எங்கிடுதே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான். இந்த பாடலை பாடும்பொழுது உன் பலகீனம் மாறுகிறது மகனே. உன் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி உன்னை பலப்படுத்துகிறது. ஆமென். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே மகிமையாய் கிரியை செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கரை திரையற்ற பரிசுத்தரோடு. கரை திரையற்ற பரிசுத்தரோடு. ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே. ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு. இன்ப இயேசு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான். தம்பி வாயை திறந்து பாடு தம்பி. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான். ஓ, காலையில் பக்தர்கள் சொன்னாங்க, நாங்கள் நினைச்ச மாதிரியே பாட்டெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்கள் இதயத்திற்கு இதமாக இருந்தது பாட்டு. காலை சண்டே சர்வீஸில் இதயத்துக்கு இதமாக இருந்ததா, அவ்வளோ ரம்மியமாக எங்கள் இதயத்தை தேற்றக்கூடிய பாடல்கள். பாடல் வரிகள் எல்லாம் நாங்கள் அழுது பாடும்படியான ஒரு உணர்வு ஏற்படுத்தினது. செய்தி அந்த அழுகையை அத்தனையும் தொடைத்து போட்டக்கூடிய வைப்பராக மாறி போனது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். என்னோடு கூட நேரடியாக நான் வேத பாடத்துக்கு போகலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். நாம் கடந்த வாரம் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அரங்கத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், பார்த்துக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிறவங்க தூங்கினேன், கிச்சனில் போயிட்டு சப்பாத்தி விட்டுக்கிட்டு இட்லி விட்டுக்கிட்டு பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ண போகிறீங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை பார்க்குறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை செய்யட்டும். அதனால் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஆன்லைனில் என்னோடு கூட இணைந்திருக்கிற மக்களை, உங்கள் வீடுகளில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. 11ஆம் அதிகாரத்தில் 13 வசனமா 16 வசனமா 16 வசனங்கள் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். நாம் இந்த சம்பவங்களை 12ஆம் அதிகாரம் வரையும் பார்க்க போகிறோம். எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆகாசுக்கு முன்னாடி உன் ராஜ்யம் என்ன ராஜ்யம்? மகாராஜா வரப்போகிறார். அவர் ராஜ்யத்தோடு உன்னுடைய ராஜ்யத்தை ஒப்பிடவே முடியாது என்று சவால் விட்டு தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். வரப்போகிறவர் பெயர் இம்மானுவேல் என்னாரு? வரப்போகிறவருடைய பெயர் சமாதான பிரபு என்று சொன்னார். இன்றைக்கு 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அவர் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது 11ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். அன்பு மக்களே, என்னோடு கூட வாசிக்கலாம். முதல் வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி ஆரம்பிக்கும் பொழுது ஈசா என்று ஆரம்பிக்கிறார். தாவீதை பற்றி தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் ஏன் ஈசா என்று ஆரம்பிக்கிறார் என்பதுதான் பெரிய கேள்வி. ஏனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஈசாய்க்கும் சம்பந்தம் இல்லை, தாவீதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆனால் ஈசாய்க்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் தாவீதினுடைய அப்பா பேர் தான் ஈசாய். ஈசாய், ஈசா அல்ல, ஈசாய். ஆனால் இங்கே முதல் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது.
எடுத்து படிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாருங்களேன், இதில் நிறைய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. ஒரே வார்த்தையில் எத்தனை பொருள் இருக்கு பாருங்க. நம்பர் 1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் இங்க பாருங்க, தோன்றி. ஈசாயின் வம்சத்திலிருந்து ஒன்று. ரெண்டாவது ஒரு துளிர் தோன்றி. துளிர், செகண்ட் ஒன், ஒரு துளிர் தோன்றுகிறது. மூன்றாவது அவன் வேர்களில் இருந்து ஒரு வேர்களிலிருந்து. 3 பொருள் இருக்கு. அதுதான் ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து அடி மரத்திலிருந்து வருகிறார். அப்படியான என்ன பொருள் என்று சொன்னால், ஈசா என்பவர் ஒரு விவசாயி, ஒரு ஏழை குடிமகன். ஏழை குடிமகனாக இயேசு கிறிஸ்து தோன்றுவார். நம்பர் 1. ரெண்டாவது என்ன சொல்லுது? ஒரு துளிர் தோன்றி. அதாவது என்ன பொருள்னா, ஆகாஷ் காலத்தில் சீரியா படை வந்து என்ன பண்ண போகுது? இவங்கள அசிரியர்கள் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனாலும் இந்த கொள்ளையின் நடுவே ஒரு துளிர் தோன்றும். அவங்க நினைச்சாங்க, எங்கள் ராஜ்யம், எங்கள் தேசம் அழிந்தது. இல்லை, உங்கள் நடுவே ஒரு துளிர் தோன்றுவா. ஹல்லேலூயா. இது ராஜவம்சத்துக்கு ஒரு ஒரு தொடர்ச்சியை சொல்லுது. ஒரு கண்டினியூட்டி இருக்கு. துளிர் என்பது என்னது? மரம் செத்து போனாலும் என்ன பண்ணுது? தண்ணீர் வாசனையினால துளிர்க்கிறது. அதுபோல ராஜா மீண்டும் துளிர்ப்பார். மூன்றாவது சொல்றாரு, அவர் அந்த வேர்களிலிருந்து என்ன வரும்? ஒரு கிளை எழும்பும். அதாவது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து 3 அனுபவத்தில் வருவார் என்று சொல்லுகிறார். ஒன்று, அவர் யூத வம்சத்திலிருந்து, தாவீதின் வம்சத்திலிருந்து அவர் இந்த உலகத்தில் பெத்லஹேமில் பிறப்பார். என்ன சத்தமே காணும், ஆமேனும் கிடையாது, இவன் ஓ ரொம்ப சீரியஸாக நோட்ஸ் எடுக்கிறீங்க போல இருக்க. ஆன்லைனில் இருக்கிறோம், நீங்கள் கூட எப்படி இருப்பீங்க என் அன்பு மக்களே. அவர் பெத்லஹேமில் பிறப்பார். த செகண்ட் ஒன், ஒரு துளிர் தோன்றி. அவர் பெத்லஹேமிலிருந்து பிறந்து மரித்து மீண்டும் உயிர் தெழுவார். துளிர்க்கும். வெட்டப்பட்ட மரம் என்ன ஆகும்? வெட்டப்பட்டதானே துளுக்கும். வெட்டாக துளுக்குதுன்னு அது பேர் என்ன? அது இல்லை. வெட்டப்பட்ட மரம் என்ன பண்ணுது? ஆம், அவர் மரித்து மீண்டும் உயிர் தெழுவார். துளிர்த்து. மூன்றாவது, கிளை எழும்பும். ஒரு கிளை எழும்புன்னா மீண்டும் இந்த இஸ்ரேல் ராஜ்யத்தை அவர் ஆளுவார். ஹல்லேலூயா. இதை பற்றி சகரியா ரொம்ப அழகாக சொல்லுவார். என் அன்பு மக்களே, என்ன சொல்ல வரார் என்ன சொன்னால், சகரியா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். கிளை எண்ணப்படும். கிளை எண்ணப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. நண்பர்களே, இங்க பாருங்களேன், ஏன் ஈசா என்று ஆரம்பித்தார்? என்ன கொஞ்சம் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு போலான்னு நினைக்கிறேன். ஏன் ஈசா என்று ஆரம்பித்தார்? ஆரம்பத்தில் முதல் ராஜா சவுல். அப்போ இஸ்ரேல் ஜனங்களாம் நினைச்சாங்க, என்னப்பா ஒரே பிரச்சனையா போச்சே, நாட்டில் சமாதானமே இல்லையே, ராஜா வந்து சமாதானத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா இப்போ நாடே எப்படி இருக்குது? இப்போ உள்நாட்டு போராகி போச்சு. தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்குது. மக்களுக்கு ஒரே பிரச்சனை. 2 பிரிவாக போச்சு. உள்நாட்டு கலகம், குடும்பத்தில் கலகம், மருமகனுக்கும் மாமனாருக்கும் என்ன நடக்குது? இப்போ பிரச்சனை நடக்கு. இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிற அந்த சமயத்தில் 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீரத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும். என்ன சொல்ல வரார் என்ன சொன்னா, மக்களே என்ன சொல்ல வருகிறார்? என்ன, தாவீதினிடத்தில் நான் என்னுடைய ராஜ்யபாரத்தை கொடுத்து நிலையான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியானால் சவுல் கிட்ட இருந்து ராஜ்யம் ஆரம்பித்தாலும்
ஆனால் அந்த நிலையான ராஜ்யபாரம் எங்கிருந்து தொடங்குது? தாவீதின் இடத்தில் தொடங்கும் பொழுது அதுக்கு ஈசாய் தான் வராங்க. அப்போ ராஜ்யம் முடிகிறது. ஆனால் ராஜ்யம் ஈசாயின் வம்சத்திலிருந்து தொடங்கும் என்று வாக்குத்தத்தத்தை பெற்றது ஈசாயின் குடும்பம் தான். அதனால தான் ஈசாயிலிருந்து ஒரு அடிமரத்திலிருந்து என்ன வரும்? துளிர் தோன்றும். அப்படியானால் இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு மகாராஜாவின் தோற்றம் ஆரம்பிக்கிறது. ஆம் நண்பர்களே, இந்த நல்ல நாட்களில் நான் சொல்லுவேன், நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் ஒரு மகா பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழாதே, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும். யூதா கோத்திரத்து சிங்கம். என்ன சிங்கம்? ஆமாம், நீங்கள்லாம் கேம்புக்கு வர போகிறீங்க. அது அங்கே ஒரு படம் ஒன்று திரையிட போகிறேன். என்ன ஆர்னியாவா? என்னது? நார்னியா. ஆமாம், ஒரு ஃபிலிம் போட போகிறாங்க, நார்னியா. ஃபர்ஸ்ட் பார்ட் போட போகிறேன். ஆமாம், 2 நாளைக்கு 2 ஃபிலிம் போடுறோம். ஃபர்ஸ்ட் டே நார்னியா போடுறோம். ரொம்ப நல்லா இருக்கும் நார்னியா. வந்து பார். சுவிசேஷத்தில் அந்த யூத ராஜ சிங்கத்தினுடைய அனுபவத்தை உங்களுக்கு பக்கம் பக்கமாக காட்டுறேன் நார்னியாவில். நண்பர்களே, 2வது நாள் ஒரு திரைப்படம் காட்டுறோம். அதுவும் ஒரு எழுப்புதலான ஒரு திரைப்படம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். வாங்க. ஆக மக்களே, இப்போது அழுகிறார் யோவான். ஏன்னா அந்த முத்திரையிடப்பட்ட அந்த தோல் சுருளை வாங்க முடியல. யார் வாங்குவது? அப்போது தூதன் ஒருவன் வந்து சொல்லுகிறார், முப்பரில் ஒருவன் வந்து சொல்லுகிறார், பயப்படாதே, அழாதே, யூத குலத்தின் ராஜ சிங்கம் தாவீதின் வேறுமானவர். அவர் யார்? அவரு ராஜா தாவீதின் வேறுமானவர். புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 புஸ்தகத்தை திறக்கவும் அதில் உள்ள 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர், தம்பி, நீயும் நானும் ஆராதிக்கிறவர் ஜெயவேந்தர், ஜெய கிறிஸ்து. அதனால தான் கம்பீரமா பாடுவோம். தம்பி கொடு தம்பி, 6 மைனர் கொடு, 6 மேஜர். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். அதனால பாட்டுக்கு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் தோற்று போகிற சூழ்நிலை வரும் பொழுது, நீங்கள் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நீங்கள் ஜெய கிறிஸ்துவை நினையுங்கள். அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர். இந்த உலகத்தில் உள்ள நம்பிக்கையெல்லாம் செத்து போன நம்பிக்கை, மனிதனுடைய நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்த நம்பிக்கை. இது என் நம்பிக்கை அல்ல, இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்பிக்கை. ஞாபகம் இருக்கட்டும் மகளே, உனக்கு கொடுத்த நம்பிக்கை என்னது? நீ நம்பல இயேசுவை, அவர் உன்னை நம்ப பண்ணி இருக்கிறார். அவங்களுடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய நம்பிக்கைக்குள்ள வித்தியாசமே அதுதான். அவங்க நம்புறாங்க. அவங்க நம்புறதுனால தான் மரத்தை நம்புறான், பள்ளியை நம்புறான், ஓனான நம்புறான், என்ன எல்லாத்தையும் நம்புறான். செருப்பை கூட நம்புறான். போய் செருப்பை கூட தொங்க விட்டுனுங்கிறான். தொடப்பு கட்டே நம்புறான். ஒன்று கூட மிச்சமா இல்லடா. ஈரு, பேனு, தவளை, அத்தனையும். ஆனால் அப்பா பரிசுத்தர் அவரை நம்ப பண்ணினா. கர்த்தர் நல்லவர். என்னன்னு தெரியல, பாட்டா வந்துட்டு இருக்குது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, இங்க பாருங்க, அங்க வருது பாருங்களேன், அதனுடைய கண்டினியூட்டி வருது பாருங்க. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் ஒன்ஸ் அகைன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஈசாயின் சந்ததியில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பது தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு என்று 23வது வசனம். மீண்டும் ஒரு முறை.
அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுங்களா. இப்போ முதல் வசனத்துக்கு இவ்வளோ கோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் தம்பி ராம் புரியுது. நீங்கள் வெறுமையாக படிச்சுட்டு இருந்தா 11ஆம் அதிகாரம் படிச்சுட்டேன். யார் சொல்கிறது? நம்ம தங்கச்சி சொல்வா, மோகனா பிள்ளை. என்ன படித்த பெரியப்பா? நான் ஏசையா 11ஆம் அதிகாரம் படித்தேன். ஆனால் அந்த ஒரு வசனத்தை புரிஞ்சுக்க நான் எங்கே போக வேண்டியதாக இருக்குது? சகரியாவுக்கு வண்டி ஓட வேண்டியதாக இருக்குது, அப்போ சிலருக்கு நான் ஆட்டோ ஓட வேண்டியதாக இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் விட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ விட்டுட்டு சுற்றிட்டு வந்தால் தான் அடே அப்பான்னு கை தட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன் மக்களே, நீங்கள் சும்மானா ஒரு சொப்பு விளையாட்டு விளையாடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே போகிறேன்? சர்ச்சுக்கு போகிறேன். சொப்பு விளையாட்டு, நிறைய பேர் சொப்பு விளையாட்டு. நோ, பக்தியை வளர்ப்பதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்கணும் தம்பி, சும்மா வந்துடாது. அதனால தான் நம்மெல்லாம் வேணுகோபால் மொட்டை அடித்து பார்த்தோம், வேப்பஞ்சாலை கொடுத்து பார்த்தோம், நடந்து பார்த்தோம், கிரிவலம் போய் பார்த்தோம், கற்பூரத்தை விழுங்கி பார்த்தோம், கொளுத்தி பார்த்தோம், நெருப்பு சட்டியை கையில் எடுத்து பார்த்தோம், நெருப்பில் நடந்து பார்த்தோம். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நம்பிக்கை பொய்யாகி போச்சு. ஆனால் எனக்காக பரிகாரியாக மாறின என் அப்பன் இயேசு கிறிஸ்து என் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் மாறினார். ஹல்லேலூயா. தம்பி, நம்மெல்லாம் பம்பை அடித்தோம்னா அப்படி ஆடுவோம். நம்மெல்லாம் சலங்கை கட்டிக்கணும் ஆடணும் அப்படி ஆடுவோம். ஆனால் இறைவன் இயேசுக்கு முன்னாடி அது ஒன்று கூட வேலை செய்யாது. உடுக்க அடித்தா ஊரில் இருக்கிறதெல்லாம் வந்து ஆடும். ஆனால் அப்பன் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அடக்கி ஆளும் தெய்வம். அதனால தான் சொல்வேன், இவரை ஆராதிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டே ஆக்கணும். சும்மா 10 மணிக்கு 8 மணிக்கு சர்வீஸுக்கு 10 மணி 9:30 மணி தெரியலை. ஒரு வசனத்துக்கு நாம் இவ்வளோ பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படி புரியும்? எப்படி ஜெயம் வரும்? உன் அழுகையை மாற்றணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 5:5க்கு போனோமே, 5:5 உனக்கு எப்படி தெரியும்? எனக்காக ஒரு துளிர் தோன்றிருக்கிறது. நான் சாக மாட்டேன், என் பிள்ளை சாக மாட்டான். ஒரு துளிர் இருக்குது தம்பி. கர்த்தர் நல்லவர். நாம் நேரடியாய் 2வது வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 19:16. ராஜாதி ராஜா ஒரு துளிர் தோன்றும், ஒரு கிளை எழும்பும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி கிளை எழும்பி என்ன கண்டினியூ பண்ணுங்க, என்ன மாதிரி கண்டினியூ பண்ணுங்க பாப்போம். நம்பர் அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். வேர்களிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும். இப்போ பாருங்க, அது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன் தம்பி. உங்களால் கிராஃபிக்ஸ் பண்ண முடியுதா? ஒரு வேர்களிலிருந்து ஒரு செடி வருது, அது அப்படி அப்படி கச்ச 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 கச்சின்னு கிளையாக மாறுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தோட்டமாகவே மாறிடுது. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன பொருள்றேன்னா, ஏதேனிலிருந்து விரட்டப்பட்ட மனிதனும் ஏதேனில் அடிமைப்பட்ட இயற்கைகளும் எல்லாம் பசுமையாக மாறப்போகிறது. அதுதான் அந்த முதல் வசனத்துடைய ஆழம். மனிதன் துரத்தப்பட்டான், இயற்கைகள் அத்தனையும் என்ன ஆயிடுச்சு? அடிமைகள் ஆயிடுச்சு. அதுக்காக தான் ஒரு துளிர் தோன்றி கிளை எழும்புதா, துளிர் தோன்றுதா? ஒழுங்கா படிச்சு சொல்லுங்கப்பா, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் மாத்தாதீங்க. ஏசு இப்படி போட்டு தலையை பிச்சுக்கிறாரு. என்னப்பா இவங்க தலைகீழ பேசுறாங்கன்னு. அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஒரு துளி, இங்க பாருங்க தங்கச்சிமா, ஒரு துளிர் தோன்றி. பயப்படாத, உனக்கு ஒரு துளிர் இருக்கு, பயப்படாத. வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைய ஒரு துளி இருக்கிறார் இயேசு, அவரை கொஞ்சம் நினைச்சுக்க. ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி, துளிர் தோன்றி கிளையாக மாறி செழிக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவை அழிக்க முடியாது. எத்தனை பேர் எழும்பினாலும் நீ மாய்க்கு ஒப்பா இருக்கிற மனுஷா, நீ செத்துருவடா. ஞாபகம் இருக்கட்டும். அரசியல்வாதிகளே, ஜாம்பவான்களே, அழிக்க நினைத்தவர்களெல்லாம் துடி துடித்து செத்து போனார்கள். உங்களால் கிறிஸ்துவை அழிக்க முடியாது. அவர் வெட்ட வெட்ட வளருவார். அவன் வெட்ட வெட்ட வளருவான். அவன் கொட்ட கொட்ட
எழும்புவான். ஓகே, விட்டால் நீங்கள் பாட்டு பாடிடுவீங்க என்னோட கூட. அதனால் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாகும். சபைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செய்தி என்ன தெரியுமா? எனக்கு இன்னொரு முறை ரட்சிப்பு கிடையாது, நியாய தீர்ப்பு. ஞாபகம் வச்சுங்க, 10:26 எபிரேயர். உனக்கு இன்னொரு தரம் பலி இல்லை, உனக்கு நியாய தீர்ப்பு மட்டும்தான். செகண்ட் ஒன், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும். எனக்கு கொஞ்சம் குத்து விளக்கு போட முடியுமா? ஆசாரிப்பு கூடாரத்தின் குத்து விளக்கு எனக்கு கொஞ்சம் உடனடியாக எனக்கு லைவ்லேயே கிடைக்கணும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த விஷயத்தை பற்றி ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னோடு கூட மத்தேயு 3:16, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். லூக்கா 4:18 வசனத்திலிருந்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அடுத்த வார்த்தையில், இந்த வார்த்தை இன்று நிறைவேறிற்றுன்னுவார். அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். நண்பா, இந்த 2வது வசனம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் நிறைவேறிவிட்டது. அவர் வந்தவர் 7 ஆவிகளை உடையவர். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் குத்து விளக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த 7 குத்து விளக்கில் உள்ள 7 அகல்கள், இந்த 7 அபிஷேகத்தினுடைய அறிவு கிடைக்கிறது. என்னென்ன அறிவு பாருங்கள். நம்பர் 1 ஞானம், உணர்வு, அடுத்தது ஆலோசனை, பெலன், அறிவு, அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அடுத்தது கர்த்தருடைய ஆவியானவர் என்கிற நடுத்தண்டு. மொத்தம் 7 அறிவை உடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது இந்த 7 கிருபை வரங்கள் உடையவராக வந்தார். மகனே மகளே, பவுல் இதை பற்றி சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 1:30 ரொம்ப அழகாக சொல்லுவார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் தான் நமக்கு ஞானம். இங்கே பாருங்களேன், நம்மெல்லாம் உலகத்தில் படிக்கும்போது, தம்பி ஞானத்திற்கு 1, அறிவுக்கு 1, வீரத்துக்கு 1, நமக்கு எல்லாமே அவரே. அல்லேலூயா. எனக்கு ஞானமும் வீரமும் அறிவும் பொக்கிஷமும் எல்லாமே அவரே. அல்லேலூயா. இவனுக்கு இல்லை. அதனால் வீரமா கல்வியா ஞானமா காமெடி எல்லாம் இப்போ கேட்டால் காமெடியில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் சூசணும், இப்போ அறிவு வந்த பிறகு காமெடியாக இருக்குது. நண்பர்களே, கவனிச்சிங்களா? அந்த 7 கிருபை வரங்கள், 7 பொருள் இருக்காங்க. 4 தான் இருக்கா, 6 தான் இருக்கா? ஆவியான ஒரு நடுத்தண்டு சொல்கிறேன் பாருங்க. ஞானம், உணர்வின் ஆவி, ஆலோசனை தரக்கூடிய ஆவி, பலனின் ஆவி, அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுத்தின ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர். 7 வருது எங்களுக்கு.
அபிஷேகத்தை பெற்ற மகனே மகளே, லாஸ்ட்டு ஃப்ரைடே கூட பிள்ளைகள் எல்லாரும் நிறைய பேர் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவருடைய தொடுதலை கண்டார்கள். ஏன் உனக்கு ஆவியானவர்? பெந்தகோஸ்ன்றதை காட்டுறதுக்கா? சும்மா வெளியே போனால் போயிடும். நீ ஒரு சினிமா பாட்டு பாடினா கூட போயிடும்டா. சினிமா பாடினா கூட போயிடும் சொல்லுங்களேன். ஆவியானவர் அவ்வளோ ஸ்மார்ட்டான காட். ஆவியானவர் இந்த உலகத்தில் உங்களை சிறப்பானவர்களாக, சிறந்தவர்களாக, சகல கிருபை வரங்கள் உடையவர்களாக நிலைநிறுத்தும்போதே ஆவியானவர் உண்மையில் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போகலாமா? சத்தமே காணுமே. இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் எல்லாருமே பேதைகளாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவே இல்லை. ஏன்னா ஒருத்தன் ஒன்லி ஜீசஸ்ன்றான், ஒருத்தன் டெர்னிட்டின்றான், ஒருத்தன் ஜெகோவா விட்னஸ்ன்றான். ஜெகோவா விட்னஸ்காரங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இப்போது தற்சமயம் 1000 அரசாட்சி நடந்துட்டு இருக்குதுன்றான். யோசித்து பாருங்களேன். அவன் சொல்கிறான் நரகமே கிடையாது சார்ன்றான். நரகத்தையும் சொர்க்கத்தையும் இங்கேயே நாம் இப்போ அனுபவிச்சுட்ருக்குறோம். அதனால் உங்களுக்கு நரகமே கிடையாது. எவ்வளவோ பேர் அவர்கள் பின்னாடி போயிட்டு தான் இருக்காங்க. நூதனமான உபதேசம் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்குது. சாத்தானானவன் தன்னுடைய தந்திரமான வேலைகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. அதில் 9 வரங்கள் உண்டு. 10வது வசனம் வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாலே ஒரு ரகசியம் சொல்லி தர பாருங்க. பகுத்தறிவு வந்துடும். என்ன அறிவு? ஆமாம், பகுத்தறிவின் பகலவன் பெரியார்னு சொல்லுவாங்க. என்னுடைய பிதாவானவர் தான் பெரியார். அவர் தான் பகுத்தறிவின் பகலவன். அதனால் இந்த பகுத்தறிவின் பெரியாராகிய இறைவனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், எல்லாருக்கும் என்ன பண்ணலாம்? சவால் விட்டு 8 வீடு கட்டலாம். புரிய மாட்டேடுது உங்களுக்கு. இப்போ நான் பெரியார் கொள்கையை பற்றியும் பேசுவேன், நாத்திகத்தையும் பேசுவேன், ஆத்திகத்தையும் பேசுவேன். எனக்கு நாத்திகமும் தெரியும், ஆத்திகமும் தெரியும். எனக்கு பாசிசமும் தெரியும், நாசிசமும் தெரியும். நாசிசன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தீவிரவாதம்னு அர்த்தம். பாசிசன்னா மதவாதம்னு அர்த்தம். அதனால் எனக்கு பாசிசமும் தெரியும், நாசிசமும் தெரியும். எனக்கு ஆத்திகமும் தெரியும், நாத்திகமும் தெரியும். நாத்திகன்னா என்னது? கடவுள் இல்லாத கொள்கை. ஆத்திகன்னா கடவுள் கொள்கை. எந்த ஆங்கிளில் விட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? பேசவன்றதில்ல, ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆவியானவர் வேணும்ன்றேன். எதுக்கு? அதுக்கு இல்லை. நீங்கள் என்ன பயந்துட்டீங்க? பாவம் கிச்சனில் மாவு சுட்டுன்னு இருக்கும்போது நிறைய பேர் அப்படி தான். எங்கள் பெரியம்மா ஒன்று இருக்குது, செத்துட்டாங்க அவங்கெல்லாம். சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்போங்க, பண்ணிக்கிட்டே இருப்பார் பாஸ்டரு. அப்போல்லாம் நான் குட்டி பையன். திடீர்னு தனியாக ஒரு குரல் வரும், அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருக்கும். நண்பா, நான் நேத்திக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நிறைய பார்த்தேன். இப்போ வாங்க ஆராதனையின் அழகை வந்து பாருங்கள், என்ன கூட வந்து பாருங்களேன். சாயந்தரம் பேச போகிறேன், உங்களோடு கூட பேசி முடிச்சுட்டு அந்த மீட்டிங்கில் தான் இருக்கிறேன். வாங்க. ரொம்ப கொடுமைங்க. மக்களுக்கு என்ன இல்லை? பகுத்தறிவே இல்லை. ஆவியானவரை வேற மாதிரி திணிச்சிட்டாங்க. ஆவியானவர் உனக்குள்ளே வந்தால் இந்த 6 காரியமும் இருந்து உன்னை ஸ்திரமாய் நடத்துவார். ஆக 7ஆக தெரியும் உனக்கு. ஞானத்தை அருளும் ஆவி, ஆவிகளை பகுத்தறியும் ஆவி. ஆவிகளை பகுத்தறிஞ்சிருவீங்க நீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களே,
அதனால தானே சொல்வேன், கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். அதனால் 2வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை, கடைசி வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். தங்கி இருப்பார். உண்மையில் தங்கி இருக்கிறார். ஏன்? பகுத்தறிவு உள்ளவர்களா இருங்க, உபதேசங்களை கண்டுபிடிச்சிக்கிங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்றைக்கு எனக்கு இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை எனக்கு காத்தால பேசினார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமே இல்லையே. ஒரு தம்பி சொன்னார், இந்த வாரம் ஃபுல்லாக பிரச்சனை பாஸ்டர், கடைசியில் உச்சத்தில் சொல்லிட்டேன், நான் ரவுடி தானே ஓடி போயிடுறான்ட்டேன். அந்த மாதிரி பேசிட்டேன் நான். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, வாயாலேயே நான் கெட்டு போயிட்டு. சில இடங்களில் மிரட்டினா தான் என்ன பண்ணுறாங்க, அடங்குறாங்க. ஆனால் அந்த மிரட்டல் உருட்டல் கர்த்தர் சமூகத்தில் தோற்று போகிறோம், மனசில் நிம்மதி இல்லாத போயிடுது. நண்பர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பினார் என்று உண்மையானால் பகுத்தறிவர்களாயிருந்து சிலரை நீங்கள் அக்கினியிலிருந்து மீட்கணும். இதுதான். போலாமா? 3வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவருக்கு அந்த ஆவியானவர் வந்தாலே என்ன கூட வந்துடும்? பய பக்தி, மரியாதை, ஒழுக்கம், ஒழுங்கு, டிசிப்ளின், இதெல்லாம் வந்துடும் மாப்பிள்ளைங்க. ஊழியம் செய்கிறவர்களுக்கு இது அவசியமானது. பய பக்தி. ஸ்தோத்திரம். உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். துன்மார்க்கர் என்று சொன்னால் பிசாசு என்று பொருள். இந்த இடத்துல நியாய தீர்ப்பை பற்றி பேசுது. 3வது வசனம் 4வது வசனம். நண்பர்களே, ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம், என் மீட்பர் வரப்போகிறார். வந்துட்டார். மீட்பரை நம்ம பார்த்துட்டோம். அவர் திரும்ப வரப்போகிறார் அரச ஆள. ஆனால் அரச ஆள வருகிறவர் எதோடு வர்றாருன்னா செங்கோலோடு கூட வருகிறார். அவர் ஆட்சி மட்டும் பண்ண போகிறதில்ல, நியாய தீர்ப்பும் கொடுக்க போகிறார். இங்கே பாருங்க, நீங்கள் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரையும் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையும் இன்னொரு நியாய தீர்ப்பை பார்க்கலாம். அது மத்திய 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற நியாய தீர்ப்பு, அது மகிமையின் சிங்காசன நியாய தீர்ப்பு. யாருக்கு? அங்கே உலகத்தார் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசுகிறது தான் இருக்கும். செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி, வெள்ளை ஆடாக இருந்தாலும் சரி. நான் உங்ககிட்ட வந்து சாப்பாடு கேட்டேன், நீங்கள் சாப்பாடு கொடுக்கல. உங்ககிட்ட தண்ணி கேட்டேன், நீங்கள் தண்ணி கொடுக்கல. உங்ககிட்ட நான் கார்மெண்ட்ஸ் துணி கேட்டேன், நீங்கள் எனக்கு துணி. இது எல்லாமே யாரை பற்றி தான் பேசுது? சபையாரை பற்றி தான் பேசுது. உலகத்தாரை பற்றி பேசவே இல்லை. அப்படியானால் மகிமையின் சிங்காசன நியாய தீர்ப்பு இது எப்போ நடக்கும்? 1000 அரசாட்சிக்கு முன்னாடியே நடந்துடும். உனக்கும் எனக்கும். விசாரிப்பார், என்னடா எப்படியெல்லாம் பாட்டு பாடினீங்க, காயங்களை முத்தமிடுவேன்னு சொல்லி, ஆனால் என் ஜனங்களின் காயத்தை நீ ஆற்றலையே. உங்கள் சபையில் நீ அந்நிய பாஷை பேசியே முடிச்சுக்கிட்டிய. நான் எந்த நோக்கத்துக்காக உனக்கு வந்தேன் தெரியலையா என்று கர்த்தர் கேட்பார். நண்பர்களே, இது 3வது வசனம் 4வது வசனம். அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது உலகத்தையும் பிசாசையும் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும். இதுக்கு பெயர் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. என்ன சிங்காசனம்?
அப்படின்னா என்ன அர்த்தம் என்னன்னா, மாசற்ற, குற்றமற்ற, பாவமற்ற, பிழையற்ற சிங்காசனம். அதான் வெள்ளை. வெள்ளைன்னா அதான் பொருள். வெள்ளை சிங்காசனம். அங்கே எதையும் குறையே பார்க்க முடியாது. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். ஒன்று மைனர் தம்பி, மனப்பாடம் பண்ணுங்க இதெல்லாம். ஒரு குற்றம் கூட செய்யாதவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு விசாரிப்பார். பாருங்களா, ஜனங்களை கேட்பார், என்னப்பா குடிச்சியா? நான் குடிக்க வேணான்னு கூட மனசு குடிக்க சொல்லுது சார். தற்கொலை பண்ணிக்கிட்டியா? நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கல, ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தது சார். காலையில் சொன்னோம் பாருங்க, ஒருத்தர் கிஷோர் அவர் பேர். நல்ல சகல வசதி வாய்ப்போடு கூட இருக்கும்போது ஒரு ஆவி பேசிகிட்டே இருக்குது. 40 நாள் பேசுது. 45வது நாள் சாவு போயிட்டான். நல்ல வேளை கிறிஸ்து தெரிந்து கொண்டா. எப்படிப்பட்டவனையும் அந்த பிசாசு என்ன பண்ணோம்? கொல்லும். அப்போது மனுஷன் சாவறதுக்கு விருப்பப்பட மாட்டான், மனுஷன் குடிக்கவும் விருப்பப்பட மாட்டான், அடித்து கொலை செய்வோ கொல்லவோ அந்த ஆவியே கிடையாது. ஏன்னா இவன் தேவனுடைய ஆவியானவன். யார்? மனுஷன். அப்போ இவனுக்குள்ளே இந்த ஆவி எப்படி வந்தது? பொல்லாத ஆவி. அதனால தான் துன்மார்க்கர்களோடு சேர்த்து பிசாசியும் என்ன பண்ணுறாரு? நியாயத்திருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால தான் நீங்கள் மனுஷரை ரட்சிக்கும் பொழுது கூடவே யாரையும் மிதிக்கணும், ஜாக்கிரதை. அதனால் இந்த பிரதருக்கு நான் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தேன், பிரதர் சர்ச்சுக்கு வரேன்ட்டாருன்னு சந்தோஷமாக படுப்பேன். நைட்டு பிரதருக்கு வேறு மாதிரி வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக தொடர்ந்து செபிக்கணும். ஏன்னா இந்த உலகம் அவன் கைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னோட கூட தொடர்ந்து 12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும். அங்கே சின்ன பிள்ளைங்க கூட ஜட்ஜ்மெண்ட்ல இருக்காங்க தம்பி. சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். மக்களே, நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆபத்து. அங்கே போனால் தப்பிக்கவே முடியாது. லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க மகளே. காணிக்க கொடுக்கலாம் பாஸ்டர். ஐயா ஏஸ் ஐயா காணிக்க எடுத்துன்னு வந்துக்கிற ஐயா கவரில் போட்டு. மகிமையின் சிங்காசனத்தில் விசுவாசிகளை பார்த்து மனவேதனைப்படுவார். இங்கேயோ அங்கே செங்கோலோடு கூட உட்கார்ந்திருப்பார். எத்தனையோ தடவை உனக்கு சொல்லி பார்த்தேன், கேட்கல, மன்னிப்பே இல்லை. அது சிற்றின்பத்தின் முடிவு. நீ பேரின்பத்தை பார்க்கும்போது தான் தெரியும். மாரில் அடிச்சிங்கன்னு அழுவீங்க. இதெல்லாம் சிற்றின்பம் தம்பி. கொஞ்சம் தான் வலி, ஆனால் வலியினுடைய ஆழம் துடி துடிக்க நித்திய காலம். உங்களுக்கு நித்திய காலம் இருக்குதா இல்லையான்னு உங்கள் உணர்வை தூண்டி பாருங்கள். அது சொல்லும், உணர்வுக்கு என்னவே கிடையாது, முடிவே இல்லை. அதுதான் நித்திய காலம், அதுதான் இறைவன். வரீங்களா? நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, அதில் எழுதினபடி அவரவர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளின் ஏற்றபடி நியாயத்தீர்ப்படைந்தார்கள். கடைசியாக சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம் கூட வந்து பேசிச்சான், என்கிட்ட 1935 பேர் இருக்கிறாங்க இன்னும் சொல்லி. அடுத்தது மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. பாருங்களா, அவருக்கு முன்னாடி எது வந்து நிக்குதுமா லக்ஷ்மி? எது வந்து நிக்குது? மரணமும் பாதாளமும். இப்போ கொக்கரிக்குது. எது? பாதாளமும் மரணமும். அவருக்கு முன்னாடி கை கட்டும், ஐயா சாமி நான் இவ்வளோ பேரை கொள்ளடிச்சு வச்சிருந்தேன் ஐயா, இந்தா வச்சுக்கோ. பத்தியா? மரணத்தையும் பாதாளத்தையும் ஆளும் தகப்பன் நம்முடைய தெய்வம். அப்படினால யாருக்கு பயப்படுவேன்? நீ கொஞ்ச காலம் இருந்து செத்து போகிற மனுஷனுக்கா அல்லது சிற்றின்பத்திற்கா? எதற்கு? வசிச்சுப்பா. இப்படி நியாயத்திற்கு அவர் வரப்போகிறார். தம்பி கார்டு கொடுங்க எனக்கு, 2 மைனர்.
அவர் வரும் வேலையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதையில் செல்கின்றாரே. ஆவியின் அச்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. ஆவியின் அச்சாரம் அழிந்து புலம்பி திரிகின்றாரே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வரப்போகிறார். இப்பொழுது ஒரு துளிர் தோன்றி கிளையாகி அது செழித்தது. அந்த செழிப்பின் மகத்துவத்தை நாம் பார்த்தோம். இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். இப்பொழுது உனக்குள்ளும் எனக்குள்ளும் செழித்து கொண்டிருக்கிறார். என்ன சாவடிச்சுட்டு இருக்கிறீங்களா இல்லையா? தம்பி, இயேசு செழிக்கிறாரா செத்துட்டாரா? உங்ககிட்ட செழிச்சின்னு தானே இருக்கிறாரு. ரைட், ஓகே. சரிமான ஆகிட்டு இருக்க போகிறாரு. சிலருடைய வாழ்க்கையில் டைஜஷன் ஆகிட்டார். முடிஞ்சது தோத்துறோம். இல்லை மக்களை, மூச்சு இருக்க வரையும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸோ 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையும் நாம் பார்த்தோமானால் அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். வாசிப்போம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், நீதி அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். அவர் சிங்காசனத்துக்கு வரும் பொழுது அவருக்கு பக்கத்தோடைய இருப்பது பாரா. நீதி அவருக்கு பெல்ட்டு, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அப்போ எப்படி இருப்பார்னு நினைக்கிறேன்? அப்படி பேக்ரவுண்டு மியூசிக் கொடுத்து அப்படி நடந்து வந்தால் அப்படி ஷூவை காட்டி அப்படி ஒரு பிரைட் லைட்டை ஒன்று பேக்ரவுண்டு ஃப்ரண்ட்டில் ஒன்று அடித்து காட்டினா டன் 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 அப்படி வர்றார். யாராது? எல்லாம் ஒரு பெரிய ராட்சித காற்றை அனுப்புனா மரம் செடி கொடியெல்லாம் ஆடி சுனாமி வர்ற மாதிரி அப்படி வந்து நிற்கிறார் வெளியே. நீதியோடும் சத்தியம் உண்மையோடு கூட வந்து நிற்கிறார் மகாராஜா. ஏன் தெரியுமா? 1000 வருட அரசாட்சி செய்கிற ராஜாதி ராஜா வருகிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது. இப்பொழுது ராஜா வருகிறார். அப்பொழுது நடந்தது என்ன? அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். அப்பொழுது ராஜா வரும்பொழுது 1000 வருட அரசாட்சி பண்ண போகிறார். அப்பொழுது ராஜா வரும்பொழுது, அப்போ நான் இந்த 2 நியாய தீர்ப்பு சொன்ன பத்தியா? மகிமின் நியாய தீர்ப்பு பிஃபோர் 1000 years, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஆஃப்டர் 1000 years. புரியுதா? ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சேஷன் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, என்னோடு கூட இப்போ அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். இதெல்லாம் நடக்கிற கதையா? இதெல்லாம் கற்பனை காவியம் போல கம்பராமாயணத்தில் கூட கம்பர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு. ஆனால் அது கதை, இது நிஜம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு துளிர் தோன்றி கிளையாகி எனக்குள்ளே செழித்திருக்கிறதை நான் அனுபவிக்கிறேன். நான் ஒரு காலத்தில் சாமியை நம்பினேன். ஆனால் இப்போ சாமி என்ன நம்புற நம்பிக்கை கொடுத்துட்டார். கோபாலே, உன்னை தானே நம்புகிறேன், போய் சுவிசேஷ சொல்கிறேன். எத்தனை அழகு! பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு புற்றிலே விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியனை புற்றிலே கை வைத்து அதை எடுத்து விளையாடும். என் பரிசுத்த பர்வதெங்கும் சத்தமே காணோம். தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நண்பனே, அந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, விஷம் இல்லை, பாவம் இல்லை, சாத்தான் இல்லை. 1000 வருஷ அரசாட்சி முடிய வரையும் சாத்தானை என்ன பண்ணிடுவாராம்? பாதாளத்தில் பிடிச்சி கட்டிடுவாராம். அது அந்த அந்த டிராகன் எப்படின்னா 1000 வருஷம் இப்படியே சவுண்டு கொடுத்துன்னு இருக்கும். டக்குன்னு காலையில் சாயந்தரம் மண்டையில போட்டு அடிச்சுன்னு இருப்பான் ராட்டில் தூத. இருறா, இப்போ தான் நம்ம ஒரு நாள் முடிஞ்சுக்குதுரா, என்னை விட்டுடு, இந்த ராமச்சந்திரன் ஒரே அமக்கலம் பண்ணுறோம், ஒரே
1001வது வருஷத்தில் திறந்து விட்டோம். ஒரு பெரிய சவுண்டு. அதாவது எங்கள் வேலையை டைரக்ஷன் கொடுக்குற வேலைங்க. இப்படி நச்சு காட்டி 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 அது அப்படியே சீரிக்கணும். அந்த டிராகன் அப்படி வரும் பாருங்களேன். மூக்கில் புகையோடு, வாயில் நெருப்போடு கூட, கண்ணில் செவந்த கண் நெருப்பு கண்களோடு, எங்கே உலகம் 7 கண்டத்தையும் அப்படியே தன் வாளால் சுருட்டிட்டு அப்படியே வந்து நிற்குது. நாங்கள் இருக்கிறோம் மாமான்னுட்டு அதில் ஒரு கூட்டம் இருக்கிறான் உலகத்தில். இவர் சிங்காசனத்தை உட்காந்துக்கிற, அடா பாவி இருக்கிறீங்களாடா, இன்னும் இருக்கிறோம் என்ன. கடல் ஆழத்திலிருந்தும் கடைசியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து நிற்பார்கள். நடந்தது என்ன? அடுத்த வாரம் சந்திப்போம். செபிக்கலாம். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். முடிச்சிடலான்னு நினைக்கிறேன்ல. கொஞ்ச நேரம் தானே, கொஞ்சம் முடிச்சிடலாமா? கொஞ்ச நேரம் தான். நான் அந்த சுருக்கத்தை மட்டும் எடுத்து வந்து நான் கன்க்ளூஷன் பண்ணிடுறேன். அப்படியானால் அப்போ 1000 வருடம் அரசாட்சி செய்யும் பொழுது இத்தனை மகிமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல, ஒன்றும் அவசரம் இல்லைல்ல. ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்ல. என்ன தம்பி, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல, ஒன்றும் அவசரம் இல்லைல்ல. எனக்கு தானே அவசரம், உங்களுக்கு யாருக்கு அவசரம் இல்லைல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே மக்களே, என்னோடு கூட ஆதியாகமம் வேணாம், இவ்வளோ சீக்கிரம் அங்கே போகக்கூடாது. வாசிங்களா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அதை கொஞ்சம் எடுத்து படிச்சுடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. இங்க பாருங்க, தேவனுடைய புத்திரர், அந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லுது. தேவனுடைய புத்திரர் எப்போ தான் வெளிப்படுவாங்களா? இந்த பாரு தம்பி, சர்ச்சையில் வந்துட்டோம், பெரிய விஷயம். ஊழியக்காரனாயிட்டோம், அதை விட பெரிய விஷயம். நீங்கள் பரிசுத்தவானா மரிக்கிறது, அதை விட பெரிய பெரிய விஷயம். நீங்கள் உள்ளே போகும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தம் படிந்த கரையை காட்டுவார். வஸ்திரத்தை, உனக்காக மீட்கப்பட்ட வஸ்திரம், உனக்காக துவைக்கப்பட்ட இரத்த வஸ்திரம், பரலோகம் திறக்கும். ஓகே. ஆனால் மீண்டும் 1000 வருட அரசாட்சிக்கு திரும்பி வருவியான பாரு. ஒரு கூட்டம் தான் வருமா, எல்லோரும் வரமாட்டாங்க. அது மகிமையின் நாள். அந்த மகிமையின் அந்த ஆட்சிக்கு எல்லாரும் வந்துட மாட்டான். 8 மணி சர்ச்சைக்கு 10 மணிக்கு வரவெல்லாம் சத்தியமாக வரமாட்டான். அதில் மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே, தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு புத்திரர்கள் மட்டும்தான் வர முடியும். யாரு? அப்பன் பேர் வச்சுக்க கூடாதுடா, இனிஷியலு. அப்பனுக்காக உயிர் விடணும், அவன் மட்டும்தான் வரும் அப்பன் சுதந்திரத்துக்கு. நிறைய பேர் அப்பா பேர் மட்டும்தான் வச்சுப்பான். ஏன்னா அப்பன் சொத்துக்கு. இந்த அப்பன் சாவ மாட்டான், அவர் நித்தியமாய் தெய்வம். ஓகே மக்களே, வாங்க என்னோட கூட. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோட காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைதனத்தினின்று விடுதலையாக்கப்படும். இங்க பாருங்க, ஆதாம் பாவம் செய்யும் பொழுது 3 விஷயம் நடந்தது. பூமி சபிக்கப்பட்டது, உயிர் ஜீவன்கள் அவைகளெல்லாம் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டது. மனிதன் சாபத்திற்குள் போயிட்டான். மகாராஜா வரும் பொழுது எல்லாம் விடுதலையா. ஹல்லேலூயா. அந்த நாள் எப்பொழுது வரப்போகிறது? விஷமில்லாத நாள், பாவமில்லாத காலம். பாம்புக்கு விஷம் இல்லை, முதலைகளும் மனிதனும் மாமிசம் தின்னாது. மனிதன் காய்கறி சாப்பிடுவான், அவைகள் புல்லு மேயும். அந்த நாள் வெகு சீக்கிரம். சகல சிருஷ்டிகளும் காத்து கொண்டிருக்கிறது.
அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமை தினத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனைப்படுது. எப்ப விடுதலை, எப்ப விடுதலை, எப்ப விடுதலை. மரம் செடி கொடியெல்லாம் கேட்டுட்டு இருக்கு, ஐயா எப்போ எங்களை விடுதலை பண்ண போறீங்க? கட்டப்பட்டிருக்கு. மகாராஜா வரப்போறார். இந்த நார்னியாவில் இதுதான் கதை. இதுதான் மகாராஜா வந்து என்ன பண்ணுவார்? சிங்கம் செத்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்து எல்லாரும் விடுவிக்கும். இதுதான் கதை. ஏதேனில் அடிமைப்பட்ட மனுக்குலம் இந்நாள் வரையும் அத்தனையும் கட்டவிழ்க்கப்படும். சாத்தானும் சாத்தானுடைய சேர்ந்த தூதர்களும் ஒழிந்து போவார்கள். அழிந்து போக மாட்டாங்க, ஒழிந்து போவார்கள். திரும்ப வருவாங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க. யாரு? சாத்தான். அப்புறம் தான் அழிவா. நண்பர்களே, அப்போ 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த 1000 வார அரசாட்சி எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரே மரத்தில் 12 இருக்குமா தம்பி? மாதுளையும் இருக்கும், மாம்பழம் இருக்கும், கொய்யா இருக்கும், உனக்கு என்னென்ன இருக்குமோ அத்தனையும் இருக்கும். உண்மை. போய் பாருங்க. அப்பா கிட்னி வலிக்குது ஐயா, அந்த மரத்தை ஒரு இலையை பிடிச்சி சாப்பிட்றான்னுவார். முடிஞ்சு போச்சு, தோத்துரும். அப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் ஹெர்பல் தான். இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் கிடையாது, அலோபதி எல்லாம் கிடையாது. ஆமாம். அல்லேலூயா. ரொம்ப ஆவலாக இருக்குதா போல்து. போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைனில் இருக்கிற நீங்கள் எப்படி என்ன மாதிரி சிரிக்கிறீங்களா இல்லை ரொம்ப வருத்தத்தோடு இருக்கீங்களான்னு தெரியல. என்ஜாய் பண்ணுங்க. அவருடைய நாள் சீக்கிரம் வரப்போகிறது. ஓகே, தொடர்ந்து. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். பத்தியா, மெடிசன் அதுதான். இப்போ 21:24 ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அப்போவும் இருக்கு. அமெரிக்கா இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, ரஷ்யா இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவான்? தங்களுடைய ஆஃபரிங்கை எங்கே எடுத்துன்னு வருவாங்களா? மகாராஜா கொண்டு வருவாங்க. ஆனால் உலகம் இருக்கும், ஆனால் கண்ட்ரோலாக இருக்கும். உலகத்தை ஒருவன் ஆள போகிறான், அதன் பிறகு மகாராஜா உலகத்தை ஒருவரே ஆளுவார். இந்தியாவில் அதுதான் நடந்துட்டுருக்கு. ஒரே நாடு, ஒரே ராஜா, ஒரே ஆட்சி, ஒரே தேர்தல், எல்லாம் ஒன்று சிங்கிளாக கொண்டு வரணும். இவன் இல்லாது இவனுக்கு பின்னாடி இந்த செயல்படுகிற பிசாசினுடைய செயல். இது இன்னைக்கு நேற்று இல்லை, எங்கள் பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியாச்சு. இப்படி எல்லாம் வரும்னு. உலகம் முழுதும் ஒரே தேர்தல் வரும். ஞாபகம் வச்சுக்க, ஒரே ராஜா. அவன் தான் ஆன்டி கிரைஸ்டாக வரப்போகிறான். நம்ம ஆன்டி கிரைஸ்டுன்னுவோம். மகனே மாலை வாசிங்க 24வது வசனம். அதில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவன் தான் அந்த வெளிச்சத்தில் நடப்பான். பூமியின் ராஜாக்கள். போதும். இப்போ வாசிங்க 26வது வசனம். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடைப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. உள்ள வரவே முடியாது, வரவே முடியாது தம்பி. 27. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். 1000 வார அரசாட்சி. கடைசியாக நாம் பார்க்க போகிறது 16வது வசனத்துக்கு போயிடலாம். இப்போ அந்த 1000 வார அரசாட்சி தான் கடைசி வரைக்கும் இருக்கு. இப்போ கடைசியாக நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதையாயிருக்கும். எருசலேமிலிருந்து அசிரியாவுக்கு அந்த காலத்தில் ஒரு பெரும் பாதை. என்னடன்னா, இப்போ ஆகாஷ் ராஜா காலத்தில் இவங்கெல்லாம் போய் அடிமைப்பட போகிறாங்க.
அடிமைப்பட்ட பிறகு 70 வருஷம் இவங்க வந்து அடைப்பட்டு போக போகிறாங்க, ரூட்டே இருக்காது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் விடுதலை ஆவீங்க, ஹைவே போடப்படும். என்ன ரோடா? அப்போவே பெரும் பாதை பற்றி பேசியாச்சு தம்பி. வாஜ்பாய் இதை ஏற்பாடு பண்ணல, நம்ம ஊரில் ஏற்பாடு பண்ணது வாஜ்பாய் தான். ஹைவேவை கன்னியாகுமரி டு காஷ்மீர் அவர் தான் ஹைவே ஃபார்ம் பண்ணார். அது செயலாக்கம் கொண்டு வந்தது சோனியா காந்தி. சரி, இருக்கட்டும். ஆனால் பைபாஸ் ஹைவே பற்றி பேசுனது யார்? என் மகாராஜா. ஹல்லேலூயா. ஆல் ரோட்ஸ் டு ரோம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். எல்லா பாதைகளும் எங்கே போய் தொடுமா? ரோம் நகரை போய் தொடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பிஸ்னஸுக்கு அவங்க தான் தலைநகரமாக இருந்தாங்க, ரோம் தான். அதனால் எல்லா போர்ட்டும், எல்லா ஏர்போர்ட்டும், எல்லா போர்ட்ரஸ்ட்டும், எல்லா ரோட்ஸும் எங்கே தான் போய் முடியும்? ரோமில் தான் போய் முடியும். அதுதான் தொழில் நகரமாக. அதுதான் அடுத்தது என்ன சொல்லுவாங்க அதை? அடுத்தது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு மறந்து போச்சு. இந்த எக்கனாமிக்கு படிக்கிறவங்களாம் தெரியுமே, ட்ரேட் சென்டர். அடுத்தது வர்த்தக மையம், அவங்க தான். அப்படியானால் இந்த பழமொழிக்கு அடுத்தது இன்னொரு பழமொழி வரப்போது, ஆல் ரோட்ஸ் டு ரீச் ஜெருசலேம். அப்போ அந்த காலத்தில் ஒரு 1000 வருட அரசாட்சி பண்ணும்பொழுது எல்லா ரோடும் எங்கே போய் சந்திக்குமா? எருசலேமில். இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போவே பாம்பேவிலேருந்து டெல்லியிலேருந்து பஸ்ஸு புறப்படுது, பஸ்ஸிலேயே உலகத்தை சுற்றி வர மாதிரி. 3 months டூரெல்லாம் இருக்குது, பஸ்ஸிலே எல்லாமே. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லா சாலைகளும் எருசலேமை நோக்கி பயணிக்கும். ஏன்னா மகாராஜா அங்கே இருக்கிறார். எல்லோரும் அங்கே, அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, வருஷத்தில் ஒரு முறை ஆகிலும் எல்லா தேசத்தில் இருக்கிற இந்த ராஜாக்கள், அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடெண்ட் போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு அட்டனன்ஸ் போட்டு வரணும். எங்கே? எருசலேமில். அப்படி வரலன்னு வச்சுங்க, மழை வராதான். பெரும் பாதை உண்டாக இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு கணக்குக்காக நான் சொல்லட்டுமா? மும்பையிலேருந்து ஜெருசலேமுக்கு 4000 கிலோமீட்டர் ரோடு போட போகிறாங்க. ரோட்டு வழியாக போக போகிறோம். ஜெய்சிலா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறமான நீ வந்து ஏரோப்ளேனில் வரமாட்ட, உனக்காக ரோடு போடுறாங்க ஜெருசலேமுக்கு. 4000 கிலோமீட்டர், அதாவது 2500 மைல். நியூயார்க், அதாவது யூஎஸ்ஏ, 5600 மைல், 8960 கிலோமீட்டர். யூரோப், ரோமிலிருந்து 1400 மைல், அதாவது 2440 கிலோமீட்டர். ஜப்பான், சிகாகோ, 9920 கிலோமீட்டர். ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 2720 கிலோமீட்டர். கனடா, ஒட்டாவா என்ன சொல்லுவாங்க, அதனுடைய கேபிட்டல். கனடாவிலிருந்து 8640 கிலோமீட்டர். ஜப்பான், அதாவது டோக்கியோ, 8960 கிலோமீட்டர். ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ, 2560 கிலோமீட்டர் ரோடு. துருக்கி, இஸ்தான்புல் அதனுடைய கேபிட்டல், 1120 கிலோமீட்டர். கடைசியில் என் ஊரை விட்டுருவனா, சென்னையிலிருந்து 5027 கிலோமீட்டர். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. 5027 கிலோமீட்டர், அவ்வளோதான். என் காரில் ஒரு 50,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுனா போயிடுவேன். பிரைஸ் தலா.
அவ்வளோலாம் ஆகாது தம்பி. ஒரு 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 3 or 4 days எடுத்துக்கலாம், அவ்வளோதான், போயிடலாம். நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் ஓட்டுவோம், அவ்வளோதான். இல்லை என் அன்பு நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். அப்பா ஆள போகிறார். அவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தம்? அடுத்த வாரம் சந்திப்போம். 12ஆம் அதிகாரம், ஒரு மகிமையான ஒரு அதிகாரம். மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஏசாயாவின் புஸ்தகம் அழகான புஸ்தகம். மிஸ் பண்ணாமல் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை சேர்த்து கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானமீதிலே நீங்கள் என்ன கொட்டாய் விட்டுக்கிட்டே பேபி சைடில் இருக்க போகிறீங்க? என்ன கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப சொகுசாகிறாங்க அரங்கத்தில். எல்லாரும் எழுந்து நின்று வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை. டான்ஸ் ஆடுறியா? உன் ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கு. மன்னன் வருவார், மகிமையோடு என்னை. நான் அங்கே போவேன், நான் அங்கே போவேன். வானமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானமீதிலே. போதகர் மனைவி அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையாக இந்த வேலைக்காய் கூட செபிக்கிற சுவாமி கத்தாவே, ஆண்டவர் தாமே எங்களோடு ஆவியானவரை ஒரு விழிப்புணர்வை தேவன் கொடுத்து ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எல்லா காரியத்தையும் ஆண்டவரை நீர் ஆயத்துப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுகளாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஏசையா ஆண்டவரை 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் போதே எத்தனை ஒரு ஆச்சரியம் அதிசயம் ஐயா. ஆண்டவரை எல்லாமே முன்கூட்டியே நீர் ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் எப்படி வருவீர், எப்படி உயிர்த்தெழுவீர், எப்படி ஆண்டவரை எல்லாருக்கும் மீண்டும் உயிர்த்தெழுதலினாலே ஆண்டவரை உயிர் மீட்சி கொடுத்து அநேகர் இன்றைக்கு வாழ வைத்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. அதுபோல இன்றைக்கும் ஆண்டவரை இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரை அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற உமக்குள் வாழ முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களாம் உமக்குள்ளே நீர் வாழும்படியாக நீங்கள் தாமே அருள் செய்ய வேண்டுமாய் செபிக்கிற உணர்வுள்ள ஆவியும் ஞானத்தையும் ஆண்டவரே அப்பா பயபக்தியும் பலனையும் அறிவையும் ஆண்டவரே ஆவியானவர் கூட இருந்து என் ஜனங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்கள் அன்புக்குள்ளாக ஆண்டவரை நீர் கொண்டு வந்து ஆண்டவரை நிலைநிறுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆண்டவரை கிருபை வரங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. நீர் 7 வரங்களோடு திரும்பி வந்தது போல ஆண்டவரை அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரை அப்பா என் ஜனங்களுக்கும் உம்முடைய கிருபை வரங்களை நீர் கொடுத்து நீர்
நீர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உணர்வில்லாது இருக்கிற என் ஜனங்களுக்கு உணர்வுள்ளவர் ஆண்டவரை மாற்றபடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமால தான் அது செயல்படுத்த முடியும் ஆண்டவரே. எந்த மனிதனாலும் ஆண்டவரை செயல்படுத்த முடியாது. ஆவியானவரை நீ உணர்த்தும் போது, ஆவியானவரை கிரியை செய்யும் போது, ஆவியானவர் ஆண்டவரை பேசும்போது நிச்சயமாய் ஆண்டவரே தாவீது தன் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவரே சவுலை தள்ளி அவரை ஏற்படுத்தினது போல இன்றைக்கு ஆண்டவர் அநேக மக்களை நீதாமை ஏற்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இனி வர காலங்களிலே அந்த காலங்களிலே வெறுமையாய் சும்மா இருக்காதபடி ஆண்டவரே கர்த்தருக்காக நிற்கக்கூடியவர்களாக பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே என் மக்கள் காணும்படியாக, எங்கள் சபையார் காணும்படியாக, நாங்கள் யாவரும் காணும்படியாக ஆவியானவர் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே. துன்பம் இல்லை, அங்கு தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கு பசியும் இல்லை. தூதர்கள் போல நானும் ஆடுவேன், தூதர்கள் போல நானும் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து, என் தூயவரை தரிசித்து வானமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என் சேர்த்து கொள்ளுவார். சந்திப்போம். God bless you. Good night.